கோத்தாபய ராஜபக்ச இனியும் தப்ப முடியாது என்கின்ற அடிப்படையில் நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் 2 கோடி ரூபாவுக்கும் அதிகமான சிகரெட்டுகளை கொண்டு வந்த வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களையும், இலங்கையில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்று கொழும்பிலே மயானம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அந்த துப்பாக்கி மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்து பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்று தமிழக செய்தியும் இடம்பெற இருக்கின்றது. புதிய கட்சி துவங்குகின்றாரா அண்ணாமலை? அது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற சில தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் கருத்தோவிய பகுதியில் ரணில் விக்ரமசிங்க இருக்கிறது தானே, அவர் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம் ஒன்று இருக்கிறது. எனவே அதனையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2026 புதன்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமாகிய கோத்தாபய ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு ஒன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீண்ட காலமாக இடம்பெற்றுக் கொண்டு வரது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2017ஆம் ஆண்டிலிருந்து அந்த வழக்கு நடக்குது. ஆக்சுவலாக அந்த வழக்கு 2012ஆம் ஆண்டிலிருந்து நடக்குது. ஆனால் 2017ஆம் ஆண்டில் தான் கோத்தாபய ராஜபக்சவினுடைய பேர் எதிராளியாக சேர்த்து கொள்ளப்பட்டது. ஏனென்று சொன்னால் அவர் தான் 2011ஆம் ஆண்டு 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர். அது என்ன வழக்குன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். யாழ்ப்பாணத்தில் வைத்து 2 செயல்பாட்டாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போயிருந்தார்கள். இன்ற வரைக்கும் அவர்களுக்கு என்ன நடந்ததே தெரியாது. சம்பவம் நடந்தது 2011ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி 2 பேர், லலித் குமார் என்று சொல்லப்படுற ஒருவரும், குகன் என்று சொல்லப்படுற இன்னும் ஒருவரும், சமூக செயல்பாட்டாளர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தவர்கள். அதுக்கு முதல் நாள் கடத்தப்பட்டு இன்று வரைக்கும் காணாமல் போயிருக்கிறார்கள். எனவே அந்த காலத்தில் ஆட்கள் கடத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது அப்போ பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோத்தாபய ராஜபக்ச தானே. எனவே பாதுகாப்பு செயலாளருக்கு தெரியாமல் யாருமே கடத்தப்பட மாட்டார்கள். அதுபோக கோத்தாபய ராஜபக்சவுக்கு தெரியாமலும் இலங்கையில் யாருமே கடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை என்று சொல்லலாம். எனவே அவருக்கு எதிரான வழக்கு 2017ஆம் ஆண்டிலிருந்து அவருடைய பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. அப்போ யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டிலிருந்து கூப்பிட்டு கொண்டிருக்குது, விசாரணைக்கு வாங்கோன்னு சொல்லி. கோத்தாபய ராஜபக்ச போகல, இல்லை நான் யாழ்ப்பாணம் பெற மாட்டேன், அங்கே எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அங்கே பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி, என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம் என்று சொல்லி பொய் சாட்டோன்னு சொல்லி கடத்தி கொண்டு வந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய ஜனாதிபதியாகவே வந்துட்டார். அதுக்கப்புறம் அவரை கூப்பிடலாமா? இல்லைத்தானே. அதுக்கப்புறம் அந்த வழக்கு கடந்து இழுபட்டு இப்போ தான் ஆட்சி மாறின பிறகு திருப்பி அந்த வழக்கு எடுத்து தூசு தட்டப்பட்டு மின்னல் வேகத்தில் போய்கொண்டிருக்குது. இப்போவும் அதே கதையை தான் சொல்லி கொண்டிருக்கார். யாழ்ப்பாணம் பயமாக கிடக்காமன்னு சொல்லி. என்ன பிரச்சனைண்டா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களே ஒரு ஷோர்ட்ஸை போட்டுக்கொண்டு சும்மா வாக்கிங் போறார். ஒரு 2-3 போலீஸ்காரன் பக்கத்தில் பாடி கார்ட்ஸாக போயினும் சர்வ சாதாரணமாக ரோட்டால் போகிற மக்களுடைய காய்ச்சி அவர் வாக்கிங் போறார். அப்போ ஜனாதிபதிக்கே எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை. கோத்தாபய ராஜபக்சவுக்கு என்ன வந்தது? ஏன்னு சொன்னால் சொல்லினோம், இந்த குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்று சொல்லி. அப்போ அவருக்கு தமிழர் பகுதிக்கு வரத்துக்கு இன்னமும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, தயக்கம் ஒன்று இருக்குது. 6வது தான் செய்திருவாங்களோ என்று சொல்லி பயப்படுறாருன்னு தெரியாது. ஆனால் அப்படியான சம்பவங்கள் ஒன்றும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் தானே கற்பனை செய்து தானே பயப்படுறாரு போல. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை இப்படியாவது கடத்தத்தானே வேணும், இழுத்தடிக்கத்தானே வேணும். எனவே அதுதான் பிரதானமான காரணம். அதுக்கு சொல்லப்பட்ட சாட்டு தான் இந்த பாதுகாப்பு பிரச்சனை. அப்போ நேற்று நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. என்னென்னு சொன்னால், ஓகே, நீங்கள் நேரில் தான் இவர பிரச்சனை, நேரில் வராட்டியும் பரவாயில்லை, ஆன்லைன் ஊடாக ஜூமுக்கூடாக உங்களுடைய வாக்குமூலங்களை சொல்லுங்கன்னு சொல்லி. ஏனென்றால் அவர் தான் வேண்டுகோள் வச்சிருந்தவர், தான் ஜூமுக்களால் வாரன்னு சொல்லி. அப்போ உடனடியாக நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறது. ஏன்னு சொன்னால் அந்த வழக்கை குயிக்காக முடிக்கணும்ன்றக்காக. இதில் தப்பவே முடியாது. நீங்கள் வாக்குமூலத்தை கொடுக்குறீங்க, உண்மை போய் என்னென்னு சொல்கிறீங்க, அதுக்கு பிறகு மிச்ச நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்ற அடிப்படையில் இப்போ நீதிமன்றம் அந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது. எனவே அடுத்த வழக்கு தவணை இடம்பெறுகின்ற போது கோத்தாபய ராஜபக்ச ஆன்லைன் ஊடாக ஜூம் வழியாக தன்னுடைய வாக்குமூலங்களையும் சாட்சியங்களையும் வழங்குவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வழக்கு மிக விரைவில் ஒரு முடிவுக்கு வரும், ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது.
இலங்கையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 30 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விடுவிக்கப்பட்ட 30 மீனவர்களும் சென்னையை சென்றடைந்திருக்கின்றார்கள். இவர்கள் ராமேஸ்வரம் மற்றும் காரைக்கால் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 நாடுகளுக்கும் இடையில் இடம்பெற்ற ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்த மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 30 மீனவர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், அண்மையில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தவர். இந்த மாதிரி மீனவர்களை விடுவிச்சு தர சொல்லி, நீங்கள் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்களை விடுவியுங்கள் என்று சொல்லி கோரி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சட்டவிரோதமான பொருட்களை கொண்டு பிடிபடுபவர்களுடைய எண்ணிக்கை குறையிற மாதிரியே தெரியல. தொடர்ந்து ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒருக்கா, ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒருக்கா வந்து பிடிபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நேற்று பிடிபட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 13 சீன நாட்டவர்கள். இந்த 13 பேரும் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் மொத்தம் 22 சூட்கேஸை கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்து அது ஃபுல்லாக சிகரெட்ஸ் தான். எவ்வளோ சிகரெட்ஸ்ன்னு சொன்னால், எத்தனை சிகரெட்னு சொன்னால் 1,89,600 சிகரெட்ஸை கொண்டு வந்திருக்கணும். தாய்லாந்தினுடைய தலைநகர் பேங்காக்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறோம் இவ்வளவு சிகரெட்டுகளையும். அவற்றினுடைய பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,84,40,000 ரூபாய் சொல்லப்படுகிறது. இப்போ அந்த 13 பேரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 நாளைக்கு முதல் 18 பேர் கைது செய்யப்பட்டிருந்தவர்கள். அவர்களும் சிகரெட் கொண்டு பிடிபட்டிருந்தவர்கள். 1000க்கும் அதிகமான பண்டல் சிகரெட்டுகளை கொண்டு பிடிபட்டிருந்தவர்கள். அந்த 18 பேரில் 16 பேர் சீன நாட்டவர்கள், மற்ற 2 பேரும் வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள். எனவே இப்போ அதிகமாக பிடிபடுறாக்கள் வெளிநாட்டாக்களாக தான் இருக்கணும். தொடர்ந்து பிடிபட்டு கொண்டே இருக்கணும். இதுக்கு முதல் கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூராக்கள், இலங்கையாக்கள் போகிறதும் போதைப் பொருட்களை கொண்டு வரதும் பிடிவரதுமாக இருந்தது. அதனுடைய ஒரு உச்சக்கட்டமாக 22 பிக்குமார் ஒரேடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் எல்லாம் நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான். அதுக்கு பிறகு இப்போ இலங்கையாக்கள் பிடிபடுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் நினைக்கிறேன் இப்போ ஆக்கள் எல்லாம் முடிஞ்சது போல இருக்கு. இருக்கிற ஆக்கள் எல்லாம் பிடிபட்டு உள்ளுக்கு இருக்கணும் போல இருக்கு. அதனால் இப்போ இவியல் வெளிக்கட்டிக்கணும், வெளிநாட்டாக்கள் வெளிக்கட்டிக்கணும், மிக முக்கியமாக சீன நாட்டவர்கள். எனவே நேற்றைய நாளில் 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் கொண்டு வருவார்கள், இன்னமும் கைது செய்யப்படுவார்கள். இது ஒரு தொடர்கதை மாதிரி போய்கொண்டுதான் இருக்கு. செம்மணி மயானத்தின் அகழ்வு பணிகள் நேற்று 14வது நாளாக முன்னெடுக்கப்பட்டன. அதாவது 3வது கட்டத்தினுடைய 14வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 270 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதில் 266 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை நீதிமன்றத்தினுடைய பொறுப்புக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ நேற்றைய நாள் அகழ்வின் போது ஒரு தடய பொருள் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், எலும்புக்கூடுகளுக்கு புறம்பாக தடைய பொருட்களும், ஏராளமான தடைய பொருட்கள், சின்ன பிள்ளைகள் விளையாடுற பொம்மைகள்ல இருந்து, பள்ளிக்கூட புத்தக பேக்கில் இருந்து, மற்றது உடுப்புகளில் துண்டுகளில் இருந்து, மற்றது சின்ன பிள்ளைகள் போடுற அந்த பிளாஸ்டிக் காப்புகள் இருக்குது தானே, இந்த மணிக்கடையில் வேண்டும் காப்புகள், அதுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நேற்று மீட்கப்பட்டது. 101வது தடைய பொருள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 101வது தடைய பொருள் என்னென்று சொன்னால், இந்த களத்தில் கட்டுவோமே தாயத்து கட்டுன்னு சொல்லி நீளமாக ஒன்று இருக்கும், அது அந்த தாயத்து பொருள் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது 101வது தடைய பொருளாக. எனவே இந்த பொருட்கள் மற்றும் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் எல்லாமே நீதிமன்றத்தினுடைய காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ யாழ் மாவட்ட நீதவான் நீதிபதி எஸ் லெனின்குமார் அவர்களுடைய தலைமையில் அவருடைய மேற்பார்வையில் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னால், இந்த அகழ்வு பணிகளில் முக்கியமாக கை கொடுத்து உதவுறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ருகுணு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே ருகுணு பல்கலைக்கழகத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு தங்கி நின்று இந்த அகழ்வு பணிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மேட் இன் ஸ்ரீலங்கா என்று சொல்லக்கூடிய வகையில் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்றை போலீசார் மீட்டிருக்கின்றார்கள். போலீசார் என்ன சொல்லிக்கணும்னு சொன்னால், இது மாதிரியான ஒரு துப்பாக்கியை நாங்கள் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, இதுவரைக்கும் நாங்கள் இந்த டைப்பில் ஒரு துப்பாக்கியை பார்த்ததே இல்லை என்று சொல்லி போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். அந்த துப்பாக்கி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க படத்தில். இதனுடைய பேர் மினி உசி என்று சொல்லப்படுது. மினி உசி என்று சொல்லப்படுற கைத்துப்பாக்கியாம். அப்போ எங்கேருந்து மீட்டார்கள் என்று சொன்னால், ஒரு மயானத்திலிருந்து மீட்டிருக்கின்றார்கள். அதாவது போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு மயானத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கைத்துப்பாக்கியும் பிறகு அவற்றுக்கு தேவையான மேகசின்ஸும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவலை போலீசாருக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய பேர் மகவத்த சாமர. மகவத்த சாமர இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி கிடக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கிட்டல்ல உங்களுக்கு ஞாபகம்
ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், துபாயில் இருந்து 21 பேர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அதாவது துபாயில் கைது செய்யப்பட்டு பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு இடங்களில் வந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு வந்து நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள். அவர்களில் வந்து 2 பேர் அல்லது 3 பேர் வந்து மிக மிக முக்கியமான ஆட்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களில் ஒரு ஆள் தான் இந்த மகவத்த சாமர என்று சொல்லப்படுற ஒரு போதைப் பொருள் வியாபாரி, மற்றது பாதாள உலக குழு உறுப்பினர். அப்போ அவரை வந்து விசேடமான போலீசார் விசேடமான முறையில் வச்சு விசாரிக்கும் போது பல உண்மைகளை வந்து சொல்லியிருக்கார். அதில் ஒன்றுதான் என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு மயானத்துக்குள்ளே நாங்கள் துவக்கு புதைச்சி வச்சுக்கிறோம் என்று சொல்லி வாக்குமூலம் கொடுத்துட்டார். அப்போ அவர் சொன்ன தகவல்களின் அடிப்படையில் அந்த இடத்துல போய் தோண்டி பார்த்தா இலங்கையில் தயாரிக்கப்பட்ட இந்த மினி உசி என்று சொல்லப்படுற கை துப்பாக்கி உட்பட 2 துப்பாக்கிகள் மற்றும் அவற்றுக்கு தேவையான மேகசின்ஸ். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இலங்கையில் வந்து உள்நாட்டு உற்பத்திகளை வந்து அதிகரிக்கணும், சர்வதேச சந்தையில் வந்து இலங்கை பொருட்கள் விற்கணும், அந்த மேட் இன் ஸ்ரீலங்கா என்ற பிராண்ட் வந்து சர்வதேச ரீதியாக புகழ் பெற்றால்தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் என்றது ஒரு பொதுவான அடிப்படை பொருளாதார கொள்கை. எனவே அதை செய்து நாட்டை முன்னேற்றுவோம் இல்லை, துவக்குகள் செய்திருக்கணும். மேட் இன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி கைத்துப்பாக்கிகள் வந்து செய்திருக்கணும். அதுக்கு மினி உசி என்று பேரும் வச்சிருக்கணும். எனவே ஒன்றுமே செய்யலாது. அடுத்ததாக தமிழக செய்தி ஒன்று, புதிய கட்சி துவங்குகின்றாரா அண்ணாமலை. இதுதான் நேற்றைய நாளில் இருந்து ஒரே பரபரப்பாக எல்லாராலும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர் அண்ணாமலை, உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு பல காரணங்களுக்காக அவர் ஓரங்கட்டப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பதவி வந்து நீடிக்கப்படவில்லை. அதுக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதாவது மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அவர் பதவி நீக்கம் செய்யப்படையில, அவருக்கான அந்த காலம் முடியும் போது அது புதுப்பிக்கப்படையில, அப்படியே விட்டாச்சு. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வசதியாக அது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால், அதிமுக கட்சிக்கும் அண்ணாமலைக்கும் வந்து எட்டா பொருத்தமாக இருந்தது. அதுக்கு பிறகு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கணும் என்ற கோரிக்கைகள் வந்து அவருடைய தொண்டர்கள் மத்தியிலிருந்து பலமாக எழ ஆரம்பித்தது. அது சம்பந்தமான செய்திகள் அடிக்கடி வந்தாலுமே கூட நேற்றைய நாளில் இருந்து மிக பரபரப்பாக பேசப்பட்டது. அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து டெல்லிக்கு கொண்டு போயிட்டு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் வந்து ஒப்படைக்கப் போகிறார் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி, நேற்று அந்த கடிதத்தையும் கொண்டு அண்ணாமலை அவர்கள் அங்கே போயிருந்தவர். இருந்தாலும் அவருடைய அந்த பதவி விலகல் கடிதம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. ஏனென்று சொன்னால், பிஜேபி கட்சிக்கு வந்து அண்ணாமலை அவர்களை வந்து வெளியில விட விருப்பமில்லை. எனவே அது சம்பந்தமான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் இல்லை, நான் வெளியில போகிறேன், நான் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறேன் என்று சொல்லி அவர் வந்து தன்னுடைய பிடியில வந்து ஸ்ட்ராங்காக இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இன்றைக்கு புதன்கிழமை பெரும்பாலும் இதற்கான ஒரு முடிவு தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து தொடர்ந்து நீடிக்கப் போகின்றாரா அல்லது வெளியால் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா என்று சொல்லி, அவர் ஆரம்பிக்க போகிறாரா இல்லையான்னு சொல்லி உறுதிப்படுத்தப்படையில. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கட்சி இன்ன பேரில் தான் இருக்கும்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரும் வச்சு தமிழக ஜனதா பார்ட்டி, தமிழக ஜனதா கட்சி என்ற பேரையும் வச்சு அது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வந்து ஒரு சவாலாக இருக்கும் என்று சொல்லி இந்த மாதிரி நிறைய கதைகள் எல்லாம் நேற்று நாளிலிருந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது. எனவே என்ன ஏதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கு புதன்கிழமை அதற்கான ஒரு முடிவு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு பெரிய ஒரு பாறை, ஒரு கல் ஒன்று இருக்குது, அதை வந்து கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு போகிறார். அவர் தூக்கி கொண்டு போனோன்னே உடனே பின்னால் வந்துட்டார் ரணில் விக்ரமசிங்கே. வந்து கேட்குறார், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதான்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு கஷ்டத்திலேயும் வந்து அவ்வளோ பெரிய கல்லை சுமக்க முடியாமல் சுமக்கிறார். இருந்தாலும் அந்த கஷ்டத்திலையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொல்கிறார், நோ தேங்க்ஸ், உதவியும் வேண்டாம் ஒன்று வேண்டாம், ஆளை விடுங்க சாமி என்ற மாதிரி நோ தேங்க்ஸ் என்று சொல்கிறார். ஏன் இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்குன்னு சொன்னால், எப்போ அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி வரும், எப்போ அரசாங்கத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வரும், உடனே உள்ளுக்குள்ளே பூந்து நாங்கள் வந்தால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி படங்காட்டத்தானே வேணும். எனவே அதுக்காக வந்து பல பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கணும். ரணில் விக்ரமசிங்கே மட்டுமல்லாமல் ஒரு பக்கம் சஜித் பிரேமதாசா, அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச என்று சொல்லி நாட்டை காப்பாற்றுவோர் சங்கம் என்று சொல்லி எக்கச்சக்கமான நாட்கள் இப்போ வந்து ஜாயின் பண்ணினோம். அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வஜன அதிகாரம் கட்சியினுடைய திலித் ஜெயவீர அவரும் சொன்னவர் தானும் நாட்டை காப்பாற்ற போகிறோன்னு சொல்லி. இன்னும் எத்தனை பேர் நாட்டை காப்பாற்ற போயினோம் என்று தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் முந்தைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.